Hello students, welcome to Science class. 6th Standard Science, Term 2, Unit 3, Changes Around Us. Introduction. What is a change? The process in which something becomes different from what it was earlier. It is the observable difference between initial state and the final state of any substance. Change is the law of nature. In our day-to-day life, we see many changes around us. Weather changes periodically. Season change periodically. A paper burns readily, while it takes a few days for an iron nail to rust. It takes a few hours for milk to turn into curd. But vegetables get softened in a few minutes when cooked. What happens during a change? Changes are accompanied by change in properties like shape, color, temperature, position and composition. Some changes can be observed while some are not possible to notice. சேஞ்ச்னா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வை தான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது பொருளினுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு தான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாற்றம் என்பது இயற்கையின் நியதியாகும். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். வெதர் சேஞ்சஸ்ஸு, சீசன் சேஞ்சஸ்ஸு, இதெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். பேப்பர் பேர்ன் ஆகிறது உடனடியாக நடந்துடும். அயன் நெயில் துருப்பிடிக்கிறது ஒரு ஃபியூ டேஸ் எடுத்துக்கும். அதே மில்க் கேர்டாக மாறுறது ஃபியூ ஹார்ஸ் ஆகும். இப்போ வெஜிடபிள் குக் பண்ணுறது கொஞ்ச நேரத்துலேயே நடந்துடும். மாற்றங்கள் என்பது வடிவம், நிறம், வெப்பநிலை மற்றும் ஏய்பு போன்ற எந்த பண்பில் வேணாலும் நிகழலாம். பொருட்களில் ஏற்படுத்தப்படும் இத்தகைய மாற்றம் இருக்கு இல்லையா, அதை சிலவற்றை நம்ம கண்களால் பார்க்க முடியும், சிலவற்றை கண்களால் காண முடியாது. நெக்ஸ்ட் we move on to the topic classification of changes. There are different types of changes that occur around us. Some changes take place very quickly while others take hours, days or even years. Some changes are temporary while some others are permanent. Some changes produce new substances while others do not. Some changes are natural while others are made by human beings. Some changes are desirable to us, but some changes are not desirable. We shall now try to classify changes on the basis of certain similarities and differences. Slow and fast changes, reversible and irreversible changes, physical and chemical changes, desirable and undesirable changes, natural and man-made changes. இயற்கையாகவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் நம்மளை சுற்றிலும் நடந்துகிட்ருக்கு. சில சேஞ்சஸ் குயிக்காக நடந்துடும். சில சேஞ்சஸ் ஹவர்ஸு, டேஸு, ஈவன் இயர்ஸ் கூட ஆகும். சம் சேஞ்சஸ் டெம்ப்ரவரியாக நடக்கும். சில சேஞ்சஸ் பெர்மனண்ட்டாக நடக்கும். சில சேஞ்சஸ் புதிய பொருட்களை உருவாக்கும், சில சேஞ்சஸ் உருவாக்காது. அதே மாதிரி சில சேஞ்சஸ் நேச்சுரலாகவே நடக்கும். சில சேஞ்சஸ் மனிதர்களால் உருவாக்கப்படும். சில சேஞ்சஸ் விரும்பத்தக்க மாற்றங்களை உண்டாக்கும், டிசைரபிள் அப்படின்னா. சில சேஞ்சஸ் விரும்பத்தக்க மாற்றங்களை உண்டாக்காது. இந்த அடிப்படையில் சேஞ்சஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள். First, we can see slow changes and fast changes. Slow changes. Changes which take place over a long period of time. Hours, days, months, years are known as slow changes. Examples: growth of nail and hair, change of seasons, germination of seed. Fast changes. Changes which take place within a short period of time, seconds or minutes, are known as fast changes. Examples: bursting of balloon, breaking of glass, bursting of firecrackers, burning of paper. First one, slow and fast changesனா மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள். இப்போ ஸ்லோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும்.
ஹவர்ஸு, டேஸு, மந்த்ஸு, இயர்ஸ். இதுக்கு பேர் தான் ஸ்லோ சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் வந்து நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம் மற்றும் விதை முளைத்தல் ஆகும். ஃபாஸ்ட் சேஞ்சஸ், வேகமான மாற்றங்கள். சில மாற்றங்கள் நிகழ குறைந்த அளவே நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதாவது செகண்ட்ஸு, மினிட்ஸு இதுக்குள்ளாரே நடந்துடும். அதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் சேஞ்சஸ்ஸு. எக்ஸாம்பிள் வந்து பர்ஸ்டிங் ஆஃப் பலூனு, பிரேக்கிங் ஆஃப் கிளாஸு, பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ், burning of paper கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், reversible and irreversible changes. Reversible change. Changes which can be reversed to get back the original state are known as reversible changes. Examples: touch me not plant, stretching of rubber band, melting of ice. Irreversible change. Changes which cannot be reversed or to get back the original state are known as irreversible changes. Examples: change of milk into curd, digestion of food, making idli from batter. Reversible and irreversible னா மீள் மற்றும் மீளா மாற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னால் என்னென்னா, ஒரு பொருளில் வந்து மாற்றம் நிகழ்ந்து அந்த பொருள் வந்து மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கே திரும்பும். அதுக்கு பேர் தான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் வந்து தொட்டாசினிங்கி பிளான்ட்டு, ரப்பர் பேண்ட் இருக்குல்லையே அது எக்ஸ்பெண்ட் ஆகிறது, அப்புறம் பனிக்கட்டி உருகுதல். இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னால் மீளா மாற்றம். சில மாற்றங்கள் நிகழும்போது அந்த மாற்றமடைந்த பொருட்கள் வந்து மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அதை தான் வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். Next one, physical and chemical changes. Activity. Take an apple and cut it into 2 halves. Cut one half into pieces and share it with your friends. Is there any change in the composition of the apple while cutting? No. Only the shape and size have changed. This can be called a physical change. Leave the other half of the table for some time. You can see brown patches formed on the cut surface because of the reaction between some substances in the apple and the air around it. This is a chemical change. Physical and chemical changesனா இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். இந்த physical and chemical changes பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி ஒரு ஆஃப் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதோட இயல்பில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அதனுடைய ஷேப்பு, சைஸ் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் சேஞ்ச். இன்னொரு ஆஃப் எடுத்து டேபிள் மேலே கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த ஆப்பிள் பழத்தோட அந்த வெட்டிய பகுதி இருக்குல்ல, அதோட மேற்பரப்பில் வந்து பழுப்பு நிற திட்டுக்கள் தோன்றியிருப்பதை காணலாம். இது ஏன்னா அந்த பழத்தில் உள்ள சில பொருட்கள் காற்றுடன் வினைபுரிவதால் ஏற்பட்ட மாற்றம் தான். இதுக்கு பேர் தான் கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சஸ். Physical changes are the temporary changes in which there is change in the physical appearance or physical state of the substance, but not in its chemical composition. Here, no new substance is formed. Example: melting of ice, the solution of salt or sugar, stretching of rubber band. Let us now understand the physical changes that take place in water. You already know that water exists in 3 states: as solid, liquid and gas. Change of state takes place either by heating or cooling. By heating, energy is supplied and by cooling, energy is taken away. These are the reasons for the changes. ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் இயற்பியல் மாற்றங்கள். இந்த இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிக மாற்றம் தான். அது ஒரு பொருளினுடைய வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே மாற்றங்கள் நிகழ்த்தும். இது மாதிரியான இயற்பியல் மாற்றங்கள் வந்து ஒரு புதிய பொருள் எதையுமே உருவாக்குவது கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குவது, வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது. அடுத்தது வந்து ரப்பர் வளையத்தினை இழுக்கிறது. வாட்டரில் நடக்கக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கும்: சாலிடு, லிக்விட், கேசியஸ். இந்த 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். இப்போ வந்து வாட்டரை வந்து வெப்பப்படுத்துறது இல்லை குளிர்விக்கிறது, அதனால் மாற்றம் ஏற்படும். வெப்பப்படுத்தும் போது என்னாகும்னா ஆற்றல் வந்து அளிக்கப்படும். குளிர்விக்கும் போது என்னாகும்னா ஆற்றல் வந்து வெளியேற்றப்படும். இதுதான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். Let us name a few processes connected with the changes in states of water. Change: ice into water on heating. Process: melting.
Water into steam on heating. Process vaporization. Steam into water on cooling. Process condensation. Water into ice on cooling. Process freezing. More to know. The change of state from solid to gas directly is called sublimation. Example, camphor. நீரின் நிலை மாற்றங்களும் அவற்றின் பெயர்களும் கொடுத்துருக்காங்க. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல், அதுக்கு பேர் உருகுதல். நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல், அதுக்கு பேர் ஆவியாதல். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல், அதுக்கு பேர் ஆவி சுருங்குதல். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல், அதுக்கு பேர் உறைதல். மோட்டனோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும், அதுக்கு பேர் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பதங்கமாதல். எக்ஸாம்பிள் கேம்பர்னா கற்பூரம். Let us understand one more physical change. This solution. The spreading of the solid particles among the liquid molecules is called as dissolution. Solvent is a substance that dissolves the solute. Solute is a substance that is dissolved in a solvent to make a solution. When solute is dissolved in a solvent, it forms a solution. So, solute plus solvent gives solution. Do you know? Water is known as the universal solvent. It dissolves a wide range of substance. ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. டிஸ்சொல்யூஷனாக கரைதல் அப்படின்னு அர்த்தம். சாலிட் பார்ட்டிகல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுகரோ சால்ட்டோ எடுத்துக்கிட்டு வாட்டரில் அதை கரைச்சோம்னா நல்லா அந்த வாட்டரில் மாலிகூல்ஸ் எல்லாமே கரைஞ்சிடும், சாலிட் பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆயிரும். அதுக்கு பேர் தான் டிஸ்சொல்யூஷன், கரைதல் அப்படின்னு அர்த்தம். உப்பு இல்லைன்னா சர்க்கரை அது வாட்டரில் கரையும் இல்லையா, அந்த வாட்டரை சால்வெண்ட், கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூட்னா உப்பு இல்லைன்னா சர்க்கரை எடுத்துருக்கோம்ல, அதை தான் சொல்யூட், கரைப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். உப்பு இல்லைன்னா சர்க்கரை அது தண்ணியில் கரையும் இல்லையா, அதுக்கு பேர் தான் சொல்யூஷன், அதாவது தமிழில் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். கரைப்பொருள் ப்ளஸ் கரைப்பான் கிவ்ஸ் கரைசல். டூயினோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பாலான பொருட்கள் நீரில் கரையுமா, அதனால் நீரை ஒரு பொது கரைப்பான் என அழைக்கிறோம். Chemical changes. Chemical changes are the permanent changes in which there is a change in the chemical composition and new substance is formed. Examples: burning of wood, popping of popcorn, blackening of silver ornaments, and rusting of iron. கெமிக்கல் சேஞ்சஸ்னால் வேதியியல் மாற்றங்கள். பொருட்களின் வேதி பண்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரியான வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் போது புதிய பொருட்கள் உண்டாகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரம் எரிகிறது, சோளம் பொரியிறது, வெள்ளி ஆபரணங்களை கருமையாக்குறது மற்றும் இரும்பு துருப்பிடிக்கிறத சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச், நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. கெமிக்கல் சேஞ்ச், new substance formed. Physical change, no change in the chemical composition. Chemical change, there is a change in the chemical composition. Physical change, it is a temporary change. Chemical change, it is a permanent change. Physical change, it is reversible. Chemical change, it is irreversible. Physical மற்றும் chemical changeக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சேஞ்சஸில் புது சப்ஸ்டன்ஸ் எதுவுமே உருவாகாது, அதே மாதிரி வேதியியலில் மாற்றம் ஏற்படாது, இது ஒரு தற்காலிக மாற்றம் தான், இது ஒரு மீள்வினை. கெமிக்கல் சேஞ்சஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் புதிய பொருள் உருவாகும், வேதியியலில் மாற்றம் ஏற்படும், இது ஒரு நிரந்தர மாற்றம், இது ஒரு மீளா வினை. நெக்ஸ்ட், டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ். டிசைரபிள் சேஞ்சஸ், the changes which are useful, not harmful to our environment and desired by us are known as desirable changes. Examples: ripening of fruit, growth of plants, cooking of food, milk changing to curd. டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள்னா விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டிசைரபிள் சேஞ்சஸ்ஸு, விரும்பத்தக்க மாற்றங்கள். சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும், இல்லைன்னா சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்களை தான் விரும்பத்தக்க மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காய் கனியாக வருது, பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளருதல், உணவு சமைத்தல், பால் தயிராதல், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அன்டிசைரபிள் சேஞ்சஸ்,
The changes which are harmful to our environment and not desired by us are known as undesirable changes. Examples: deforestation, decaying of fruit, rusting of iron. அடுத்தது undesirable விரும்பத்தகாத மாற்றங்கள். சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்களை தான் விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காடுகளை அழிக்கிறது, பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் சேஞ்சஸ். நேச்சுரல் சேஞ்சஸ், changes which take place in nature on their own and are beyond the control of human beings are known as natural changes. Examples: rotation of the earth, changing phases of the moon, rain. Human made or artificial changes, the changes which are brought about by human beings are known as human made or artificial changes. They will not happen on their own. Examples: cooking, deforestation, cultivating crops, construction of buildings. நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் சேஞ்சஸ்னால் இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஃபஸ்ட்டு இயற்கையான மாற்றங்கள்னால் என்னென்னா, இயற்கையில் தானாகவே நிகழும் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட மாற்றங்களை தான் இயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் பல்வேறு நிலைகள். அடுத்தது மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்கள். மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தும் மாற்றங்களை தான் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இத்தகைய மாற்றங்கள் தன்னிச்சையாக நிகழாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமைத்தல், காடுகளை அழித்தல், பயிரிடுதல், கட்டிடங்கள் கட்டுதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 3 changes around us lesson is over. So far we saw what is a change, classification of changes. In classification we saw slow and fast changes, reversible and irreversible changes, physical and chemical changes, desirable and undesirable changes, natural and human made changes. I hope all are understood this unit. We will meet in the next video. Thank you.